நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேலன் இருக்கார்ல, அவர் வந்து மாறு வேஷத்தில வந்து கார்த்திக்கும், ஆனந்திக்கும் வந்து கல்யாணத்த நடத்தி வைக்காங்க. இங்கிட்டு பார்த்தா, நம்ம வள்ளி வந்து பயங்கரமா ஷாக் ஆயி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க வந்து பிடிபட்டுர்றாங்க. நம்ம ஆனந்தி இருக்காங்கல்ல, அவங்க வந்து மண்டபத்தில வந்து எப்படியாவது வந்து கார்த்திகிட்ட பேசி மனச மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாராங்க. அந்த நேரத்தில பார்த்தா ரேணுகா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தோனே பிடிச்சிடுறாங்க. "ஏய் யாருடி நீ?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்காங்க. பார்த்தா ஆனந்தி. பார்த்தோனே ஷாக் ஆயிடுறாங்க. "டேய் ஏடி உன்ட்ட என்னடி சொன்னோம்? நாங்க வந்து உங்க வீட்டோட சவகாசம் வேண்டான்னு சொல்லிட்டு தானே வேற ஒரு கல்யாணத்த ஏற்பாடு பண்ணி, எங்க அண்ணனுக்கு நடத்தலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது, எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம வேதா வேற வந்துடுறாங்க. "என்னாச்சு? என்னாச்சு ரேணுகா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "பாருங்க, இவள பாருங்க. இங்க வந்து கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக இவ்வளோ தூரம் மண்டபத்துக்கே வந்துட்டா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எல்லாம் அவங்க அண்ணன் குடுக்குற இடம். அவன் தான் இந்த மாரி வேலையெல்லாம் பார்ப்பான். அவன் தான் குறுக்கு புத்தி உள்ளவன். எப்படியாவது இவள அனுப்பி கார்த்தியோட மனச மாத்தி, இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம ஆனந்தி வந்து. இவங்க வந்து சங்க பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. "எதுக்குடி இங்க வந்த? சொல்லு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து சங்க பிடிக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து வந்துடுறாங்க. வந்தோனே, "அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் வள்ளி பாத்தியா? இவங்க அண்ணன் வந்து என்ன பண்றான் பாத்தியா? இவள அனுப்பி வச்சு கார்த்திக்கும் இவனுக்கும் எப்படியாவது வந்து கல்யாணத்த பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அத்தை என்ன பண்ணாலும் நீங்க பண்றது தப்பு. எதுக்கு அந்த பொண்ண கழுத்த நெரிக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு கை எடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து திட்டுறாங்க. உடனே வேதா வந்து கை எடுத்துடுறாங்க. "என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து கேட்குறாங்க. "நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. ஒரு பொண்ண வந்து வந்துட்டாளா, சரி ஏதோ லவ் பண்ணியிருக்கா, வந்திருப்பா. அதனால வந்து அவள திட்டி அனுப்புறத விட்டுப்புட்டு, அவள ரூம்குள்ள வச்சு நீங்க வந்து சங்கம் நெரிக்கிறதெல்லாம் தப்பு. இப்படிலாம் பண்ணக்கூடாது அத்தை." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்ப என்ன பண்ண சொல்ற?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இவளையா? இவள இந்த வீட்ட விட்டு சாரி இந்த மண்டபத்த விட்டு அனுப்பிருவோம். ஏய் வெளிய போ, வெளிய போ." அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ள காப்பாத்துறதுக்காக வள்ளி வந்து அப்படி செஞ்சு மெதுவா வந்து ஆனந்தி வந்து வெளிய கூட்டு வராங்க. வெளிய கூட்டு வந்து ஆனந்தி கிட்ட சொல்றாங்க வள்ளி. "ஏய் எதுக்குடி அவசரப்பட்டு இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "எனக்கு வேற வழி தெரியல. என்னால வந்து கார்த்திய மறக்க முடியல. அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். தயவுசெய்து வந்து கார்த்தியையும் என்னையும் சேர்த்து வைங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் உங்க 2 பேத்தையுமே சேர்த்து வைக்கிறதுக்கு தான் உங்க அண்ணன் வந்து அங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னா இங்க வந்து எல்லாத்தையுமே நீ வந்து இது பண்ணிருவ போலயே. பேசாம இரு. தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். உங்க அண்ணன் ஏதாவது பண்ணி கண்டிப்பா உங்க 2 பேத்த சேர்த்து வச்சுருவான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல கல்யாணமே முடிய போகுது. இனிமேல் எங்க அண்ணன் சேர்த்து வைப்பாரா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இரு உங்க அண்ணனுக்கு கால் பண்ணுவோம்." சொல்லிட்டு வேலனுக்கு வந்து வள்ளி வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. "உன் தங்கச்சி வந்து இங்க மண்டபத்துக்கே வந்துட்டா. அவங்க கண்ல பட்டுட்டா. நான் தான் இப்படியே காப்பாத்தி கூட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அவகிட்ட ஃபோன குடுங்க மேடம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஃபோன குடுக்காங்க. "ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆனந்தி? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. நான் எப்படியாவது வந்து உன்னையும் கார்த்தியையும் சேர்த்து வச்சுருவேன்னு சொன்னேன்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லண்ணே எனக்கு வந்து எனக்கு நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கார்த்தி வந்து என்னைய விட்டு போயிருவானோன்னு தோணுது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ ஒண்ணுமே கவலைப்படாத. நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது உங்கள வந்து பிரிச்சு வச்சுருவேனா? கண்டிப்பா உங்கள சேர்த்து தான் வைக்க போறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. தயவுசெய்து வந்து நான் சொல்ற வரைக்கும் அந்த மண்டபத்து பக்கம் வராத." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து உங்கள நம்பி தானே இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட்டு கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுடுறாங்க. அவங்க போன பிறகு பார்த்துக்கிட்டோம்னா, அதுக்கடுத்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வேலன் வந்து. இதுக்கு மேல வந்து நம்ம உண்மையா முன்னாடி போனா விடமாட்டாங்க. ஏதாவது மாறு வேஷம் போட்டு தான் அந்த கல்யாணத்த நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து வேற ஒரு ஆள் மாரி, அதாவது சீஃப் கெஸ்ட் மாரி வர்ற மாரி வந்து ஒரு பெரிய ஒரு மாறு வேஷமே போட்டுடுறாங்க. கொஞ்சம் வயசான ஆள் மாரி, ஒரு 60 வயசு ஆள மாரி அப்படியே மாறு வேஷமெல்லாம் போட்டு ஒட்டு முடியெல்லாம் வச்சுட்டு உள்ளே வர்ற மாரி தான் காட்டுறாங்க. உள்ளே வந்துட்டு அதுக்கடுத்து வந்து அவர் வந்து ஒண்ணு கடைசி நேரத்தில வந்து அந்த பொண்ண வந்து மாத்துற மாரி காட்டுவாங்க. மாத்துற மாரி காட்டி கடைசியில வந்து நம்ம ரத்னம் இருக்கார்ல, அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ற மாரி தான் கொண்டு போவாங்கன்னு நெனைக்கிறேன். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.